ஹாய் கைஸ், வெல்கம் டு விகே டெக் டிப்ஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் லெவனில் விளையாடக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கனவு. இந்த ட்ரீம் லெவலில் இருக்கக்கூடிய கிராண்ட் லீகை ஒரு முறையாவது நம்ம வின் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறது தான். ஸோ இதை பற்றின நிறைய சந்தேகங்கள் நம்மகிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்மளோட யூடியூப் வீடியோக்குகளையும் சரி, டெலகிராமில் என்னுடைய பர்சனலாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஐடியும் கொடுத்துருக்கீங்க. அங்கேயும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ட்ரீம் லெவனில் கிராண்ட் லீக் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அதை வின் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எப்படி டீம் போட்டால் அந்த ட்ரீம் லெவனில் இருக்கக்கூடிய கிராண்ட் லீகை வின் பண்ணலாம் அப்படிங்கிறது போல நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரீம் லெவலில் வந்து விளையாடுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சில ஆப், அதாவது எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பெட் பண்ணி ஏதாவது நம்ம வந்து வின் பண்ண முடியுமா அப்படிங்கிற போதெல்லாம் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. இதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். சில வெரைட்டி ஃபேண்டசி கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ வாங்க இந்த வீடியோவை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரீம் லெவனில் கிராண்ட் லீக்ல என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் இது வரைக்கும் வின் பண்ணதே இல்லை அப்படின்னா நான் வந்து என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ண முடியாது. ஸோ நான் ட்ரீம் லெவனில் கிராண்ட் லீக் வின் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கேன். பட் இப்போ கிடையாது. அதாவது 20 டீம் வரைக்கும் போடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் என்னால் ட்ரீம் லெவனில் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல. பட் க்ளோஸாக வந்திருக்கேன். ஒரு 20 ரேங்க் அப்படின்னு வந்திருக்கேன். ப்ரோ கபடி லீக்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் கிராண்ட் லீக்ல வின் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நான் வந்து டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். வின் பண்ணுறது கொள்வது எல்லாமே. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவனில் வந்து ஒரு தனிநபர் அப் டு 6 டீம் வரைக்கும் மட்டும்தான் போட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து ஒரு 3 கிராண்ட் லீக் வரைக்கும் நான் வின் பண்ணியிருக்கேன். பிக் பேஷ் லீக்ல வந்து நான் வின் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ரோ கபடி லீக்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராண்ட் லீக் பக்கம் வின் பண்ணியிருக்கேன். பட் ப்ரோ கபடி லீகை பொறுத்த வரைக்கும் கிளாஷ் ஆகும். நம்ம போடுற மாதிரியே டீம்ஸ் நிறைய போட்டு வருவாங்க. அதனால ஓரளவுக்கு ப்ரைஸ் அமௌண்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிவைட் ஆகும். உங்களுக்கு ப்ரைஸ் அமௌண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆகி தான் போகும். ஸோ இதுதான் ட்ரீம் லெவனில் கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவம். இப்போ நான் இந்த அனுபவத்தை வச்சு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த மாதிரி டீம் போட்டதுனால அந்த கிராண்ட் லீக்ல க்ளோஸ் ஆகவோ அல்லது வந்து அந்த கிராண்ட் லீக் வின் பண்ணுவதனால முடிஞ்சது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். அந்த ஐடியா உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னா நீங்களும் உங்களுடைய டீமில் அந்த ஐடியாஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ 2 ஐடியா தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐடியா நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் போட போறீங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த மேட்சை வந்து நீங்கள் உங்கள் மைண்ட்லேயே ஓட்டி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா, இந்த மேட்ச்ல இன்னைக்கு நியூ பால்ல விக்கெட் விழுகும். ஸோ மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர், குறிப்பிட்ட பர்டிகுலர் ஒரு பேட்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து டாப் ஆர்டர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. இடையில ஒரு சொதப்பல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லோவர் மிடில் ஆர்டர் வந்து ஃபினிஷ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மைண்டில் ஒரு மேட்சை வந்து நீங்கள் ஓட்டி பாருங்க. ஸோ இதுக்கு வந்து பெருசாக நம்பர்ஸோ இது எல்லாமே தேவையில்லை. நீங்கள் ரெகுலராக மேட்ச் பார்க்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ எந்தெந்த பிளேயர் எந்த மாதிரி வீக்னஸோட ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து தாராளமாக டீம் ரெடி பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ஈக்குவலி காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு கேமாகவும் நீங்கள் வந்து உங்கள் டீமை ரெடி பண்ணலாம். இல்லை கம்ப்ளீட்லி ஒன் சைடு கேமாகவும் நீங்கள் டீம் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டீம் போகிறதுக்கு முன்னாடி அந்த மேட்ச் உங்கள் மைண்ட்லேயே நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி டீம் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து வின் பண்ணியிருக்கேன். பிக் பேஷில் ஒரு லீக்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணக்கூடிய டீம் நல்லா டாமினேட் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் வந்து டாப்ல இருக்கக்கூடிய ஒரு 3-4 பேட்டரை கேமை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஜோஸ் லாலர் அப்படின்னு ஒரு பவுலர் இருப்பார், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அவரை நான் கேப்டனா போட்டு அந்த கிராண்ட் லீகை வின் பண்ணேன். அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ அதனால சொல்றேன், மேட்சை நீங்க வந்து மனசுல ஓட்டி பார்த்து மேட்சை ப்ரெடிக்ட் பண்ணி அதற்கேற்ற மாதிரி பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுங்க. கிளிக் ஆக வாய்ப்பு இருக்கு. இதுதான் டிப்ஸ் நம்பர் 1. டிப்ஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா, அந்த மேட்ச்ல இருக்கக்கூடிய எல்லா பிளேயர் 22 ஐபிஎல் அப்படிங்கிற பொழுது இம்பாக்ட் பிளேயர் 2 பேர். ஸோ 24 பிளேயர்ஸோடையும் ஹெட் டு ஹெட் ஸ்டேட்டஸ். அதாவது ஒரு பிளேயர் அந்த ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னா, அந்த ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பவுலர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா எல்லா பவுலர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாவும் எப்படி ஆடி இருக்காரு. நம்பர் 1 தான் ஹெட் டு ஹெட் அப்படின்றது. அதற்கப்புறம் வந்து அந்த பிச்சில் எப்படி ஆடி இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் அகமதாபாத்தில் ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா, அகமதாபாத்தில் சுப்மன் கில் சூப்பராக ஆடுவார். அவருடைய நம்பர்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அகமதாபாத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பிச்சில் ஒரு குறிப்பிட்ட பிச்சில் எப்படி ஆடி இருக்காங்க. அதற்கப்புறம் வந்து ரீசன்ட் ஃபார்ம். ஸோ இந்த பேசிஸ்ல மொத்தம் 24 பிளேயர்ல இருந்து ஒரு 8 பிளேயரை நீங்க ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 16 பிளேயரை மட்டும் வச்சு 10 டீமோ 15 டீமோ 20 டீமோ போட போறீங்க அப்படின்னா, அந்த
எல்லா டீம்லயுமே அந்த 16 பிளேயரை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அந்த சான்சஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் இது கம்ப்ளீட்லி ஒரு ரிஸ்க்கான மெத்தட். ஏன்னா நம்ம ரிமூவ் பண்ணக்கூடிய 8 பிளேயர்ல யாராவது ஒரு 2, 3 பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே, நீங்க போட்ட என்ட்ரி ஃபீஸ் கூட திரும்ப வராது. ஸோ இது வந்து ஒரு ரிஸ்கியான மெத்தடு. பட் ஸ்டில் நல்ல சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் நம்பர்ஸை பேஸ் பண்ணி நம்ம டீம் ரெடி பண்றது. ஸோ இல்ல இந்த 8 பிளேயரோட நம்பர்ஸ் இதெல்லாம் என்னால எடுக்க முடியல அப்படின்னு ஸோ உங்களுக்கு நீங்க சொல்ற ஆளா இருந்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாவே கவர் பண்ண போறோம். இந்த 8 பிளேயர் யார் அப்படிங்கிற ஒரு கட்ஸியான கால நம்ம எடுத்து டெய்லி குடுக்க போறோம். இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலயுமே. ஏன்னா யூடியூப்ல நம்ம வீடியோ போடுறோம் அப்படிங்கிற பொழுது, குறிப்பா ட்ரீம் 11 மாரி விஷயங்களுக்கு வீடியோ போடுறோம் அப்படிங்கிற பொழுது, நம்ம எடுத்து குடுத்த டீம் நல்லா வரல அப்படின்னாலே, கட்டாயம் ரொம்ப கழுவி ஊத்துவாங்க. பட் 8 பிளேயர் நம்ம டிராப் பண்ணி இவங்களெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஸோ அது வந்து எனக்கு பேக் ஃபயராகவும் முடியலாம். பட் ஸ்டில் அந்த இதை நான் எடுக்க போறேன். ஒர்க் ஆகுதோ, ஒர்க் ஆகலையோ, நான் அதை வந்து கண்டினியூவா இந்த சீசன் ஃபுல்லா ஃபாலோ பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலரா அந்த அப்டேட் வந்து வந்துரும். இந்த 2 ஐடியா தான் எனக்கு பொறுத்தவரைக்கும் ட்ரீம் 11ல கிராண்ட் லீக் வின் பண்றதுக்கு நான் ஃபாலோ பண்ண ஐடியா. இது எனக்கு இதுவரைக்குமே ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த 1 crore GL, 2 crore GL அப்படிங்கிறது, அது எனக்குமே இன்னும் ஒரு கனவா தான் இருக்கு. அத நோக்கி வந்து நான் போயிட்டே இருக்கேன். மேட்ச் ஆன் மேட்ச் இம்ப்ரூவ் பண்ணிட்டு என்னெல்லாம் மாத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் அத வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ட்ரீம் 11 சந்தேகமா இன்னும் உங்களுக்கு நான் இது முடிஞ்ச அளவு நான் சொல்ட்டேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இல்ல டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் குடுத்துருக்கேன். அங்க ஜாயின் பண்ணுங்க. அங்க என்னுடைய ஐடி குடுத்துருப்பேன். பெர்சனல் ஐடி. ஸோ அதுல நீங்க மூலியமா எனக்கு மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணீங்கன்னா, அதுலேருந்து எனக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சுன்னா, நான் உங்களுக்கு பெர்சனலா வந்து கிளியர் பண்றேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப நான் வந்து ஒரு டீம் மேல பெட் கட்டணும். குறிப்பா வந்து இப்ப இப்போ முதல் மேட்ச் வந்து ஆர்சிபியும் கேகேஆரும் ஆட போறாங்க. ஸோ இந்த மேட்ச்ல வந்து இப்ப நான் கேகேஆர் வின் பண்ணணும், இல்ல ஆர்சிபி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட டீம் மேல மட்டும் நான் வந்து பெட் கட்டணும் அப்படின்னா, அதற்கு நான் எந்த இதுல வந்து கட்டலாம் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ அத பத்தி பார்க்கலாம். ஸோ இப்ப நீங்க வந்து தனிப்பட்ட ஒரு டீம் மேல பெட் கட்ட போறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்க ரியல் 11 அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா, ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, இதுலயே அவங்க குடுத்துருப்பாங்க. முதல் மேட்ச் கொல்கத்தாவுக்கும், பெங்களூருக்கும் நடக்க போகுது. ஸோ இதுல வந்து கொல்கத்தா வின் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க வந்து கொல்கத்தா வின் பண்ணும் அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா, எஸ் அப்படின்னு சொல்லி குடுங்க. இல்ல ஆர்சிபி தான் அந்த மேட்ச் வின் பண்ணும் அப்படின்னா, நோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அமௌண்ட் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ, அதை இன்வெஸ்ட் பண்ணி நீங்க பெட் கட்டிக்கலாம். ஸோ இந்த பெட் அப்படிங்கிறது வந்து நீங்க ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா எடுக்கலாம். இல்ல வந்து மேட்ச் நம்மளுக்கு போயிருமோ கையை விட்டு அப்படின்னா, அப்படிங்கிற ஐடியா இருந்தா கூட நீங்க இடையிலேயே செல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீம். அதற்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேயர் எவ்வளவு ரன்ஸ் அடிப்பாங்க அப்படிங்கிறது முதல் கொண்டு உங்களுக்கு வந்து இந்த ஒப்பீனியன் ஆப்ஷன்லேயே வந்துரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஆப். ஏன்னா இந்த மாதிரி ஐபிஎல் சமயத்துல பயங்கர ஒரு ஹைப் இருக்கும். ஸோ நெறைய வந்து ஒரு மாரி லீகல் இல்லாத நெறைய பெட்டிங் ஆப்ஸ் இதெல்லாம் உள்ள வரும். ஸோ அந்த மாரியான ஆப்ஸ்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு, இந்த மாரி ரெகுலேட் பண்ணி இருக்கக்கூடிய ஆப்ஸோட நீங்க ப்ளே பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க், ரெஃபர் கோட் 2மே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப்ல நானும் ரெகுலரா ப்ளே பண்ணிருக்கேன். இந்த ஆப்போட நான் ஒர்க் பண்ணிட்டும் இருக்கேன். ஸோ அதுவும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். 2வது நம்ம பார்க்கக்கூடிய ஆப் வந்து விஷன் 11. ஸோ ட்ரீம் 11ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப நியூவா வந்து ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம்ல ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்தாங்க. அது கம்ப்ளீட்லி கொஞ்சம் பேட்டர்ஸ்க்கு அட்வான்டேஜ் இருக்க மாரி இருக்கு. ஸோ அதனால பேட்டர்ஸ டிராப் பண்றதுன்னா 1க்கு 2 தடவ நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. ஸோ அந்த மாரி ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிறவங்க விஷன் 11 ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, டிடிஎஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான நல்ல உங்களுக்கு நெறைய ஆஃபர்ஸ் குடுக்குறாங்க. ஃப்ரீ என்ட்ரி இந்த மாரி நெறைய விஷயங்கள் குடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதுல வந்து அந்த ஓல்டு ஃபேண்டசி ரூலும் இருக்கு. பாயிண்ட் சிஸ்டமும் இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப்போட லிங்க், ரெஃபர் கோடும் இதுவும் நான் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய ஆப் வந்து குபேரா ஃபேண்டசி. இது நம்மளோட யூசர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ரெகுலரா நம்ம சேனல ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா. டியோ ஆப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த ஆப் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4, 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இதுல எவ்வளவு டியோல நம்ம வின் பண்றோம் அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம வந்து ரெகுலரா நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுல ஒண்ணுமே கிடையாது. டியோ அப்படிங்கிறது வந்து நீங்க உள்ள வந்துட்டு எனக்கு 11 பிளேயர் எடுத்து அதுல ஒரு கேப்டன், வைஸ் கேப்டன சூஸ் பண்ற அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்ல அப்படிங்கிற மாரி யோசிக்கிறவங்க, இந்த டியோவ ப்ளே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உள்ள வந்துட்டோம். இதுல வந்து இப்போ 5 பிளேயர் குடுத்திருப்பாங்க. இது வந்து ஒரு ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்.
இப்போ நீங்க வந்து கெயில் ஜேமிசன் தான் இந்த மேட்ச்ல அதிக பாயிண்ட் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிச்சீங்க அப்படின்னா, நீங்க ஜேமிசனை உங்க டீம்ல நீங்க கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்க ஆப்பனன்ட் வந்து ஒரு அகாஸ் சல்மானோ, ஜாக்கப் டெப்பியோ, இல்ல மைக்கேல் பிரைஸோலோ, இல்ல ஷதாப் கானோ யாராவது ஒரு பிளேயர் எடுத்துட்டு வருவாங்க. ஒரு பிளேயர் தான். நீங்க ஒரு பிளேயர் கெயில் ஜேமிசன். இப்போ உங்க ஆப்போனன்ட் வந்து ஷதாப் கான். ஸோ 2 பிளேயர் எடுத்துட்டு வருவாங்க. இப்ப கெயில் ஜேமிசன் அதிக பாயிண்ட் எடுத்துட்டாரு அப்படின்னா நீங்க வின்னரு. ஷதாப் கான் வந்து அதிக பாயிண்ட் எடுத்துட்டாருன்னா உங்க ஆப்போனன்ட் வின்னர். அவ்வளவுதான் மேட்ச். சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து வெறும் ஒரே ஒரு பிளேயர் எடுத்து நீங்க வந்து ப்ளே பண்ண முடியும். ப்ரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்கு. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பிளேயருக்கு பதிலா 2 பிளேயர் எடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க வந்து ஷராப் கான் அண்ட் கெயில் ஜேமிசன் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். உங்க ஆப்போனன்ட் வந்து மைக்கேல் பிரைஸ்வெல் அண்ட் ஆகா சல்மான் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. ஷதாப் கானோட பாயிண்ட் பிளஸ் ஜேமிசனோட பாயிண்ட். மைக்கேல் பிரைஸ்வெலோட பாயிண்ட் பிளஸ் ஆகா சல்மானோட பாயிண்ட். ஸோ இந்த 2 பாயிண்ட்ல யார் லீடிங்ல இருக்காங்களோ அவங்க வின்னர். ஒரு பிளேயர் அப்படிங்கிறது இங்க 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி மாறுது. ஸோ இவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க்கும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ட்ரீம் 11, ரியல் 11, விஷன் 11, குபேரா ஃபேண்டசி. ஸோ இந்த 4 ஆப்போட லிங்க், ரெஃபர் கோட் 2மே நான் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஐபிஎலுக்கு இப்போ தான் நான் புதுசா ட்ரை பண்ண போறேன். இந்த ஆப்ல நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்ல அப்படின்றவங்க தாராளமா அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஃபர் கோட குடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களுக்கு உள்ள வரும்பொழுது அந்த ரெஃபர் கோட் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் கிடைக்கும். ஸோ இது ப்ரொமோஷன் வீடியோ தான். ஏன்னா ட்ரீம் 11 தவிர்த்து மிச்ச ஆப் எல்லாமே நான் அப்ளீட் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ளீட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து தாராளமா குடுக்கலாம். அதே மாதிரி நான் என்னுடைய டெலிகிராம் ஐடியும் குடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க வந்து என்ட்ட பர்சனலா கேட்கலாம். என்னுடைய ரெஃபர் கோடு கீழ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, அத நான் பர்சனலா அந்த டீம்ட்ட பேசி நான் கிளியர் பண்ணியும் குடுப்பேன். ஸோ நீங்க தாராளமா அதையும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. அப்படி இல்லைன்னா டெலிகிராம்ல வந்து பர்சனலா என்னைய கான்டாக்ட் பண்ணியும்